ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:12 வாசித்த வேத பகுதி. ஆதலால் இக்காலத்துடைய டெம்பரரியான சகிக்கக்கூடிய பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு அவன் நிகரற்றதா இருக்கிறது, அவன் அதுக்கு ஈடுள்ளதா இல்லை என்று சொல்லப்படுகிறார். வாசிங்க யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்கிறார். விசுவாசிகளா கரங்களை வச்சு ஆண்டவருக்கு ஆமென் என்று சொல்லுவோமே. ஆமென் ஆமென். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தம்முடைய கரத்தில் மகிமை உண்டாக இருக்கிறார் என்று சொல்லுகிற ஆண்டவர் அதை உறுதிப்படும்படிக்கு ஒரு டெம்பரரியான ஒரு உபத்திரத்தை ஆண்டவர் அனுபவிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது நிரந்தரம் அல்ல. அடுத்த வருஷத்துல இந்த பாடு உபத்திரம் என்ன தொடருமோ நினைக்காத. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வருஷத்தோடய முடிஞ்சிடும். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிட்டு ஐயோ இதெல்லாம் நீங்க நினைச்சிடப்படாது. அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுறது போல அவன் எனக்கு வந்திருக்கிற இந்த உபத்திரம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கும். அல்லேலூயா. சொல்லணும், இதுல நிறைவுள்ளவர்களாய் நிற்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி மகிமை பொருந்தினவராய் அவர் சீர்படுத்தி நம்மளை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிற்க செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்ம சீர்படும்படி அவர் தம்முடைய மகிமையை தருகிறார். ஸ்திரப்படும்படி அவருடைய ஸ்தோத்திரம் அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளை பலப்படுத்தும்படி அவர் இந்த லேசான உபத்திரத்தை மாற்றி தருகிறார். நம்மளை நிலைநிற்கும்படி அவருடைய கிருபை அவருடைய புதிய காரியம் வெளிப்பட இருக்கிறது. அல்லேலூயா.